இன்றைய இதமான காலை தென்றலில் உலாவிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 30, குறள் எண் 292. வாய்மை. பொய்மையையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த தன்மை பயக்கும் எனின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பிறருக்கு குற்றம் தீர்ந்த நன்மையை பயக்குமாயின் பொய்மையைச் சொற்களும் மெய்மைச் சொற்களின் பால் ஆகும் என்கிறார். சுருக்கமாகவும் சொல்கிறேன், குற்றமற்ற நன்மையை தருமானால் பொய்யும் உண்மை என்று நினைக்கத்தக்க இடத்தை பெற்றுவிடும். உதாரணத்திற்கு, ஒரு நிரபராதி ஒரு வீட்டில் ஒளிந்து கொள்கிறான். அவனை காவல்துறை தேடி வருகிறது. அந்த வீட்டில் உள்ளவருக்கு இவன் நிரபராதி என்று தெரிந்துவிடும். அதனால் காவல்துறை அவன் வீட்டில் இங்கே தான் ஓடியாந்தாங்கன்னு சொல்கிறாப்புல, இல்லைங்க இங்கே இல்லை, நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறான். அவன் வேறு இதில் ஒழிச்சு வச்சுட்டான். அப்போ இவன் அந்த வீட்டுக்காரன் என்ன பொய் தான் சொல்கிறான். இப்போ இது வாய்மை இல்லை. இதைத்தான் தெய்வப்புலவர் சுட்டி காட்டுகிறார். இது பொய், இது வாய்மைக்கு இணை என்கிறார். ஏன்னா அவன் நிரபராதி, இவன் காட்டி கொடுத்துட்டான், அடி வாங்குவான், என்ன துன்புறுத்துவாங்க. அதனைத்தான் தெய்வப்புலவர் குறிப்பிடுகிறார். என்ன அற்புதமாக குறிப்பிடுகிறார் பாருங்கள். தெய்வப்புலவர் எப்படி உதாரணம் சொல்கிறார் பாருங்கள். சில சமயங்களில் பொய்யுமே நல்லது அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் பொய் சொல்லக்கூடாது, வாய்மை. ஏன்னா மகாத்மா காந்தி ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து தான் அவர் இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று முடிவெடுத்து கொண்டார். நமது தேசப்பிதா, அதனை மறக்கக்கூடாது. அடுத்து இன்னும் ஒரு குறள், அதாவது செங்கோன்மை, அதிகாரம் 55, குறள் எண் 542. வானோக்கி வாழும் உலகெல்லாம் கோல் நோக்கு வாழும் கொடி. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர், உலகத்து உயிர் எல்லாம் மழை உளதாயின் உளவாக நிற்குமே எனினும் குடிகள் அரசன் செங்கோல் உளதாயின் உளவாக நிற்கும் என்கிறார். உலகத்து உயிர்களெல்லாம் மழையை நோக்கி வாழ்கின்றன. மழை இல்லைன்னா என்னுமே செய்ய முடியாது, ஒழுக்கமே கெட்டு போயிடும். 2வது அதிகாரத்திலே சொல்லியிருக்காரு, உலகத்து உயிர்களெல்லாம் மழையை நோக்கி வாழ்கின்றன. அதுபோல மக்கள் அரசனது செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். இப்போது மக்களாட்சி நடைபெறுவதால் மக்கள் பிரதம மந்திரியையும் மாநில முதல்வர்களையும் நம்பி இருக்கின்றனர். என்ன அற்புதமாக எழுதியிருக்காரு பாருங்க. செங்கோன்மை என்ப அதிகாரத்தில் அப்போ அரசன் ஆண்டு வந்ததால் அரசனுக்கே புத்திமதி சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் அரசனுக்கே புத்திமதி சொன்ன ஒரே ஒரு புலவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான். அதனால் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்தது இன்னும் ஒரு குறளையும் சொல்கிறேன். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. புறத்தில் உள்ள இருளை போக்குகின்ற விளக்குகளெல்லாம் விளக்குகள் அல்ல, சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு. உள்ளே உள்ள அகத்தினான உள்ளே உள்ள இருளை போக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு. பொய்யாமை இதான் வாய்மையாகிய விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்கிறார். என்ன அற்புதமாக இருக்குது பாருங்கள். அடுத்தது, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க தன்னையே கொள்ளும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க தன்னையே கொள்ளும் சினம். ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். ஏனெனில் அவன் கோபத்திற்கு ஆளாகி சினத்திற்கு ஆளாகி அவன் அவனுடைய உடல் பாதித்து மன அழுத்தத்திற்கு ஆளாகி மருத்துவரை தேடி சென்று மருந்துகள் உட்கொண்டு வாழ்ந்து அதனால் அவன் வாழ்க்கை சீரழிய வாய்ப்பு உண்டு. அதைத்தான் சொல்கிறாரு. நாம் என்ன செய்யணும்னா, தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால்
சினம் தன்னையே அழித்து விடும். இதைத்தான் அவர் ரொம்ப சொல்கிறாருங்க. தெய்வ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளுங்க. இதைத்தான் அவர் ஓயாமல் அடிக்கடி சொல்கிறார். உண்மைதானுங்க. இப்போ நம்ம ஒருத்தன் நம்மளை தவறாக பேசிட்டோம்னா என்ன, நானே ஒரு 2 நாள் ஒருத்தன் சும்மா ஒரு சின்ன விவரத்துலேயே நான் ஒரு 2 நாள் நைட்டில் சரியாக தூக்கம் வரல. அதுக்கப்புறம் நார்மலாக வந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ நான் கோபப்பட்டிருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடும். நான் இன்னா செய்தாதை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் என்று வந்துவிட்டேன். நானும் கோபப்பட்டிருந்தால் இருவருக்கும் மிகப்பெரிய கலவரமே வந்திருக்கும். அதனால் என்ன ஆகும்? கடைசியில் என்னுடைய வாழ்க்கையை தான் பாழாகும். அவன் வாழ்க்கை எப்படின்னு தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை பாழாகும். ஏன்னா நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், அதை இது பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். அதனால சொல்கிறேன். அதனால் யாருமே சினம் கொள்ள வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நம்ம மட்டும் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவரால் நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க, அவ்வளோதான். அப்போ இப்போ அது பாட்டுக்கு நம்ம நார்மல் லைஃபுக்கு வந்துடுறோம்ல. தெரியாமல் சில நேரங்கள் அப்படி ஏற்படுவது உண்டு, அதை பொருட்படுத்த வேண்டாம். அதற்கடுத்து நான் எப்பவும் சொல்லக்கூடிய குறள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த 4 குணங்களும் இல்லாதவனே, இந்த 4 குணங்களும் இல்லாதவனே அறம் சார்ந்தவன் என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னாச்சொல் கடுஞ்சொல். இந்த 4 குணங்களும் இல்லாதவனே அறம் சார்ந்தவன் என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இந்த 4 குணங்களும் இருக்குமானால் அவன் தீயினால் அழியப்படுவான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறள் படியுங்கள். தினந்தோறும் காலையில் 5 மணிக்கு எழுந்து விடுங்கள். பாரதியார் காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, அப்புறம் நீங்கள் நல்லா கொஞ்சம் விளையாடுங்க. அது காலையில் எழுந்தவுடனே படிப்பு தான். உங்களுடைய படிப்பை காலையில் எழுந்தவுடனே படிச்சிங்க நிச்சயமாங்க. இப்போ பார்த்துக்கிட்டுருங்க, இன்றைக்கி 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஐஏஎஸ் தேர்வு முடிவு வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளும் வரணும். ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்ய வேண்டும். நிர்வாக திறமை வேண்டும். தவறான வழிகளில் போகக்கூடாது. அப்படி என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் முன்னேறுவீர்கள். நீங்கள் எழுதி வைனா வச்சுக்கிடுங்க. இப்படி முறைப்படி நீங்கள் செய்து வந்தீங்க. தன்னுடைய தாய் தகப்பனுக்கு புகழ் வேண்டுமானால் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வர வேண்டும், அல்லது ஒரு சிறந்த டாக்டராக வர வேண்டும். இப்படி எழுதி வைத்து கொள்ளுங்கள். இதனால் உங்கள் வாழ்வு செழிப்படையும். நாம் நினைத்தால் நினைக்க முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. தளர்ச்சி அடையாமல் முயற்சி செய்தால் மனிதன் நல்ல நிலைக்கு வருவான். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறள்.